everyone. 10th standard metric board matrix operation chapter la நம்ம last ஒரு 3 videos வந்து exercise 3.17 உங்களுக்கு நான் explain பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2 problems remaining இருக்கு. அதை இந்த வீடியோல இன்னைக்கு உங்களுக்கு நான் explain பண்ண போறேன். சோ வாங்க பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதோட உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஆபரேஷன் கான்செப்ட் வந்து ஓவர் ஆக போகுது. அடுத்து வர வீடியோல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் வீடியோஸ் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சோ பார்க்கலாம் அந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னு. இது வரைக்கும் என்னோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா subscribe பண்ணுங்க and don't forget to press the bell icon. Come, let's go. இன்னைக்கு நம்ம exercise 3.17 ல இருக்கிற 7th problem தான் பார்க்க போறோம். 7th problemல இங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா LHS or RHS சைடு கொடுத்திருக்காங்க. இங்கேயும் அதேதான், find the non-zero values of x satisfying the matrix equation. So இந்த x என்ற வேல்யூவோட வேல்யூ என்னன்றது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா LHS சைடு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, RHS சைடு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் நீங்க கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி உங்களோட x வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. x into 2x 2 3x plus 2 into 8 5x 4 4x is equal to 2 into x square plus 8 24 10 6x. So இங்க கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் நம்ம எழுதின பிறகு என்ன செய்யணும் அப்படினு பார்த்தனா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஆபரேஷனா நம்ம செஞ்சு மேட்ரிக்ஸை முதல்ல ரிமூவ் பண்ணனும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஆபரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிற இந்த ஸ்கேலார் வேல்யூவை நம்ம உள்ள மேட்ரிக்ஸ் குள்ளார மல்டிப்ளை பண்ணனும். சோ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு என்ட்ரி கூடயும் நம்ம என்ன பண்ணனும், இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ ஸ்கேலார் வேல்யூவை நீங்க மல்டிப்ளை பண்ணனும். So x into 2x 2x square, 2 into x 2x, 3 into x 3x, x into x x square. So algebraic product நமக்கு எல்லாருக்குமே தெரியும். x ஐயும் x ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட பவர்ல தான் இன்க்ரீஸ் பண்ணிரணும். because some children அது 2x ன்னு சொல்லிட்டு 2x ன்னு சொல்லி தப்பா எழுதிடுறாங்க. இங்க நம்ம வந்து மல்டிப்ளை தான் பண்றோம், ஆட் பண்ணல. so x ஐயும் மல்டிப்ளை பண்ணா x ஸ்கொயர் தான் போடணும். And here for the second matrix 8 into 2 16, 5 2s are 10x, 4 2s are 8, again 4 2s are 8x. இங்க 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து பைனோமியல்ஸா இருக்கு. பைனோமியல்ஸ்ன்றப்போ அந்த 2வை நீங்க ஃபர்ஸ்ட் டேர்மோடயும் மல்டிப்ளை பண்ணனும், செகண்ட் டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணனும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 2x square plus 16 ன்னு வந்துரும். And 24 into 2 it is 48. Here it is 20 and 12x. So இப்போ scalar multiplication is over. அடுத்து நான் ரிமூவ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா addition. அடிஷன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்றது ஆல்ரெடி தெரியும். ரெண்டுத்தோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் சேமா இருந்தா கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நம்ம ஆட் பண்ணலாம். சோ இது ரெண்டுத்தோட ஆர்டர் சேமா இருக்கான்னு பாருங்க. அது ரெண்டுத்தோட ஆர்டர் சேமா இருந்தா நம்ம கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை ஆட் பண்ணலாம். சோ இங்க வந்து 2 ரோ அண்ட் 2 காலம் இருக்கு. சோ 2 cross 2. இங்கேயும் 2 ரோ அண்ட் 2 காலம் இருக்கு. சோ ஹியர் ஆல்சோ 2 cross 2. சோ ரெண்டு சைடுமே 2 cross 2 மேட்ரிக்ஸா இருக்கும் பொழுது கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் நீங்க ஆட் பண்ண முடியும். சோ இங்க வந்து என்ன இருக்கு, 2x square plus 16 உங்களோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் ஹியர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் செகண்ட் 2x plus 10x. and second ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் பொசிஷன், இங்க செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் ரோல இருக்கிற செகண்ட் பொசிஷன் அண்ட் இங்க இருக்கிற செகண்ட் பொசிஷன். சோ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சோ ஹியர் addition is over. So now அடுத்த ஆபரேஷன் நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் இருக்குறது வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் இல்லையா? ஈக்குவாலிட்டி கான்செப்ட் தான் இருக்கு. சோ இப்போ ஈக்குவாலிட்டி கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஈக்குவாலிட்டி கான்செப்ட்டுக்கும் அதே தான், ஆர்டர் செக் பண்ணீங்கன்னா இதுவும் 2 cross 2 தான், இதுவும் 2 cross 2 தான். அப்போ கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் வந்து ஈக்குவல் பண்றது மூலமாவே நம்ம ஆர்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஈக்குவேட் பண்றது மூலமாவே x வேரியபிளை கொண்டு வந்துட முடியும். சோ எனக்கு தேவை இந்த क्वेश्चनல find the non-zero values of x satisfying the matrix equation. அவ்வளவுதான். இப்போ நீங்க x மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. சோ இதுல இருக்கிற எல்லா பொசிஷனையுமே ஈக்குவேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒண்ணை ஈக்குவேட் பண்ணியே நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா எல்லா டேர்ம்லயுமே உங்களுக்கு x வேல்யூ இருக்கு. பெட்டர் நீங்க குவாட்ராட்டிக்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆயிடும். சோ நீங்க ஏதாவது ஒரு சிம்பிள் டேர்மை நீங்க ஈக்குவேட் பண்ணுங்க. சோ இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த டேர்மும் இந்த டேர்மையும் நான் ஈக்குவேட் பண்றேன். because the corresponding positions are
or elements are equal. So corresponding elements are equal ரப்போ இங்க நான் இந்த ரெண்டு மட்டும் ஈக்குவேட் பண்ணியே என்னால ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். 3x plus 8 is equal to 20 and transpose your 8 next side. 3x is equal to plus 8 will change into minus 8. 20 minus 8 is nothing but 12. Next 3 transpose பண்ணுங்க. இங்க 3 வந்து x ஓட எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட்ல இருக்கு. So ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு நம்பரை நம்ம transpose பண்ணும்போது அது டிவிஷனா மாறும். So x is equal to 12 divided by 3. நம்ம cross out பண்ணோம்னா x ஓட வேல்யூ 4. So this is what your answer for the problem. Okay, so இந்த non-zero value தான் கண்டுபிடிக்கணும் x ன்றது ஆன்சர். நீங்க ஒரு விஷயம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இதுல இருக்க எல்லாத்தையுமே நீங்க வந்து ஈக்குவேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒண்ணை ஈக்குவேட் பண்ணி நம்ம ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பிகாஸ் எல்லா டேர்ம்லயுமே x இருக்கு. நீங்க உங்களுக்கு எது வேணாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா குவாட்ராட்டிக் சூஸ் பண்ண வேண்டாம். குவாட்ராட்டிக் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது கரெக்டா நீங்க சம் ப்ராடக்ட் இல்லனா ஃபேக்டரைசேஷன் அந்த ஏதாவது கான்செப்ட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். சோ பெட்டர் யூ சூஸ் எனி லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் இருந்தா அதை சூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா நீங்க ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, this is your 8th problem. Next we are going to solve this. Solve for x, y. So first இந்த சம்லயும் அதேதான். இங்க வெளியில இருக்க ஸ்கேலார முதல்ல நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடிஷன் பண்ணனும். அடிஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மேட்ரிக்ஸை ரிமூவ் பண்ணி ஈக்குவாலிட்டி மூலமா நம்ம ரிமூவ் பண்ணி நமக்கு என்னென்ன அன்னோன்ஸ் வேணுமோ நம்ம அதை இங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்கேலார் வேல்யூவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. சோ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே தான் இருக்கும் x ஸ்கொயர் and 2 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2s are 4. so it is minus 4x and minus 2y is equal to 5 8. சோ இப்போ நம்ம ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்றப்போ இதோட ஆர்டர் சேமா இருந்தா கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை வந்து நம்ம டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். சோ இங்க ஒரே ஒரு காலம் தான் இருக்கு, பட் ரெண்டு ரோ இருக்கு. சோ இட் இஸ் 2 cross 1. இங்கேயும் அதேதான், ரெண்டு ரோ ஒரு காலம் இருக்கு, 2 cross 1. So both the matrices orders are same. So அது ரெண்டுமே ஆர்டர் சேமா இருக்கனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் வந்து நீங்க ஆட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். So x square minus 4x and here y square minus 2y is equal to 5 8. So இப்போ இதுதான் நமக்கு அடிஷனுக்கு அப்புறமா கிடைச்சிருக்க மேட்ரிசஸ். So first ஸ்கேலார் மல்டிப்ளை மூலமா நம்ம இது சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடிஷன், இது ரெண்டுக்கும் உண்டான அடிஷன் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இந்த ஈக்குவாலிட்டியை வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும். ஈக்குவாலிட்டி ரிமூவ் பண்ணணும்னாலும் அதே கான்செப்ட் தான். ஆர்டர் சேமா இருக்கான்னு பாருங்க. ரெண்டு ரோ அண்ட் ஒரே ஒரு காலம். இது ஃபுல்லாவே ஒரு பொசிஷன், அப்போ அது ஒரு காலம் தான். இதை நீங்க தனித்தனி காலம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாதீங்க. So 2 rows and 1 column. So 2 cross 1. இங்கேயும் 2 rows and 1 column. So 2 cross 1. So order சேமா இருக்கறனால நம்ம corresponding entries வந்து என்ன பண்ணிக்க முடியும், ஈக்குவேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? So the corresponding entries are equal. The corresponding or elements are equal. So both the orders are same. So the corresponding elements are equal. So the equality concept பிரகாரம் நீங்க first இது ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணுங்க. x squared minus 4x is equal to 5. இதையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா y squared minus 2y is equal to 8. ஓகேவா? இப்போ இந்த 5 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க, அதே மாதிரி 8 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. x squared minus 4x plus 5 will become minus 5 equal to 0. இங்கேயும் நீங்க 8 டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா minus 8 is equal to 0 ஆயிடும். So இப்போ இது நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு. இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும்னு நீங்க படிச்சிருக்கீங்க. ஒன்னு நீங்க ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லனா சம் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி இது சால்வ் பண்ண முடியும். சோ இங்க ஐடென்டிட்டி இட்ஸ் நாட் பாசிபிள். ஐடென்டிட்டி பாசிபிள் எப்போ ஆகும்னா இந்த பொசிஷனும் இந்த பொசிஷனும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா மட்டும் தான் ஐடென்டிட்டி அப்ளை ஆகும். இல்லனா ஐடென்டிட்டி அப்ளை ஆகாது. சம் ப்ராடக்ட் ரூல் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சம் ப்ராடக்ட் ரூல் என்ன பண்ணனும் அப்படினா இதோட கோஎஃபிஷியன்ட்டோட ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட்டை நீங்க மல்டிப்ளை பண்ணனும். இங்க கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால you have to consider as 1. So 1 into minus 5 is minus 5. சம் இருக்க இடத்துல நீங்க நமக்கு என்ன இருக்கு, minus 4 இருக்கு. So இப்போ நான் ரெண்டு ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு -5 வரணும். இது ரெண்டையும் நான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா எனக்கு -4 வரணும். சோ அப்ப என்ன ரெண்டு ஃபேக்டர் நான் எடுக்கலாம், 1 and 5, because 5 is the prime number. நமக்கு அந்த ரெண்டு ஃபேக்டர் தவிர இங்க வேற வராது. 1 and 5 is the factor. 1ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணா -5 வரணும். பட் இங்க -4 ன்றப்போ நீங்க கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சிம்பல் கொடுத்துக்கலாம். because 1 into -5 is -5. 1 minus 5 it is -4. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஒன் ஃபேக்டர் இஸ் 1, another factor is -5. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இங்க நமக்கு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறனால நீங்க ஃபேக்டர்ஸை வந்து டைரக்டாவே எழுதிக்கலாம். ஸோ x plus 1 and here x minus 5 is equal to 0. So you should equating this is equal to 0 separately. So x is equal to +1 அந்த பக்கம் போறப்ப -1 ஆயிடும், or -5 அந்த transpose பண்ணீங்கன்னா +5 ஆயிடும். So this is what answer for your first quadratic equation. இதே மாதிரி செகண்ட் quadratic equation பாத்தீங்கன்னா இங்க coefficient 1, ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா -8 is the product and sum பாத்தீங்கன்னா -2. ஸோ இங்கே நான் ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணா -8 வரணும், இந்த ரெண்டு ஃபேக்டரை நான் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் எனக்கு 2 வரணும். ஸோ அப்போ நான் என்ன எடுக்கலாம், ஐ கேன் டேக், ஐ திங்க் இட்ஸ் 4 and 2 எடுக்கலாம். 4 2s are 8 and மைனஸ்ன்றப்போ நீங்க இங்கே மைனஸ் கொடுங்க, இங்கே மைனஸ் கொடுத்தாதான் நமக்கு ஆன்சர் -2 கிடைக்கும். -4 plus 2 it is -2 and -4 into 2 it is -8. Okay, so இங்க நமக்கு என்னென்ன ஆன்சர் இருக்கு, y -4 is one factor and y plus 2 is another factor. So equate this equal to 0 separately, or y plus 2 equal to 0, which means transpose your -4 next side, it is y is equal to 4, and transpose your 2 next side, it is y is equal to -2. So these are all the two answers for the problem. Okay, so நம்ம இது ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சா சம் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்க, இல்லனா நம்ம லீனியர் ஈக்குவேஷன் தான் சிம்பிளா டிரான்ஸ்போஸ் பண்றது மூலமாவே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு குவாட்ராட்டிக்கா இருந்தா மட்டும் நம்ம சம் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட 3.17 உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளமுமே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த அன்னோன் குவான்டிட்டிஸ் இல்லையா? ஸோ அன்னோன் குவான்டிட்டிஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுதான். நீங்கள் LHS OHS ரெண்டு சைடுமே உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் என்ன மாதிரியா இருக்குன்னு பாருங்க, என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதெல்லாம் நீங்கள் 1 by 1 சால்வ் பண்ணிட்டு கரெக்டாக ப்ரொசீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ ரொம்ப கவனமாக கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் நீங்கள் போட்டு பண்ணாலே போதும். இட்ஸ் சச் அ வெரி ஈஸி ப்ராப்ளம், நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் வேரியபிள்ஸ் இருக்கும் பொழுது மட்டும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும், எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் அது ஈக்குவாலிட்டி அப்ளை பண்ணுறதுனாலும் சரி, பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனாலும் சரி, கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், ஹவு டு மல்டிப்ளை எனி டூ மேட்ரிசஸ்ன்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டடி வெல்.